சமூக வலைத்தளங்களை திறந்தாலே அமெரிக்காவை பற்றிய செய்தி அதிகம் பேசப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன் காட்டுத்தீ, டிக்டாக் செயலி தடை, டொனால்ட் டிரம்பின் பதவி வருகை என்று வைரலான செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. தற்போது எல்லா ஊடகங்களிலும் அமெரிக்காவுக்கு ஆப்பு வைத்தது சீனா என்ற செய்தி பரவி வருகிறது. அது என்ன ஆப்பு? இது குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு. ஒரே நாளில் அமெரிக்காவின் வருமானத்திற்கு சுமார் இலங்கை மதிப்பில் 175 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தை ஒரே நாளில் சீனா ஏற்படுத்திவிட்டதாம். அது எப்படி செய்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும். ஆம், இன்றைய தலைமுறைகள் தங்களது தகவல் தேவைகளை மிக வேகமாக தீர்த்து தரும் ஒரு செயலிகளில் ஒன்று ChatGPT என்பதாகும். நாம் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு மிக சரியான விடையை உலகில் உள்ள எந்த மொழியிலும் விடை தரக்கூடியது இந்த ChatGPT ஆகும். ஒரு நிறுவன தலைவருக்கு கடிதம் எழுதி கேட்டால் கூட விடயத்தை டைப் செய்தவுடன் நீங்கள் கேட்டது போலவே உங்களுக்கு அந்த கடிதத்தை 3 வினாடிகளில் நேர்த்தியாக எழுதி தரும். பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் போது பறக்கும் யானை உலகில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று ChatGPT இல் வினவிய போது அதற்கு இந்த ChatGPT பறக்கும் யானைகள் பலவற்றை யதார்த்தம் போலவே வரைந்து காட்டியது. இந்த வகையில் மிக துல்லியமான இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி அதற்கு கட்டளைகளை வழங்கி, அதாவது புரோகிராம் செய்யப்பட்டு, இன்னும் தெளிவாக சொன்னால் AI எனும் செயற்கை அறிவை இலத்திரனியல் சாதனங்களுக்கு புகுத்தி NVIDIA எனும் நிறுவனத்தினால் இது அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்டது. இதனை தயாரிப்பதற்கு சுமார் $500 கோடி அமெரிக்காவின் இந்த NVIDIA நிறுவனம் செலவு செய்துள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை செலவழித்து அமெரிக்கா அதிக வருவாய்களை பெற ஆரம்பித்தது. இன்று உலக மக்கள் கணனிகளிலும் மொபைல் போன்களிலும் பதிவிறக்கம் செய்து இதனை பயன்படுத்துகின்றனர். ஆனால் தற்போது என்ன பிரச்சனை? அமெரிக்கா இவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்து ஆரம்பித்த இந்த நிறுவனத்திற்கு எதிர் நிறுவனம் சீனாவில் சிம்பிளாக மிக குறைந்த செலவில் உருவாக்கிவிட்டது. அதாவது புதியதோர் ChatGPT-யை இந்த நிறுவனம் உருவாக்கிவிட்டது என குறிப்பிடலாம். புதிதாக ChatGPT போன்ற இந்த செயலிக்கு DeepSeek என சீனா பெயர் வழங்கியுள்ளது. அமெரிக்கா ChatGPT-யை உருவாக்க $500 கோடி செலவு செய்துள்ளது. ஆனால் இந்த DeepSeek எனும் செயலியை உருவாக்க வெறும் $56 லட்சம் மாத்திரமே செலவாகியுள்ளதாக சீனா குறிப்பிடுகிறது. இது அமெரிக்காவுக்கு சர்வதேச ரீதியில் தலைகுனிவு என்றே குறிப்பிடலாம். மேலும் தற்போது DeepSeek எனும் இலவச சீன செயலியை உலகின் பல கோடி பேர் தரவிறக்கம் செய்து பயன்படுத்துவதால் பல மில்லியன் டாலர்களை சீனா வருமானமாக பெற்றுள்ளது. இங்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்னவெனில், அமெரிக்கா பல கோடி டாலர் செலவு செய்து தயாரித்த ஒரு செயலியை சீனா சிறியதொரு விலையில் தயாரித்துவிட்டது. இதுவே அமெரிக்காவுக்கு இவ்விடயத்தில் ஏற்பட்டுள்ள இன்றைய பிரச்சனையாகும். மேலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், சென்ற மாதம் அமெரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவழியான சுஜீர் பாலஜி என்பவரின் மரண சம்பவம். சுஜீர் பாலஜி ChatGPT உருவாக்க குழுவில் முக்கிய பங்காற்றியவர்களில் ஒருவர். சுஜீர் பாலஜி இந்த ChatGPT சம்பந்தமாக முக்கிய தகவல் ஒன்றை X தளத்தில் வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த ChatGPT எனும் அமெரிக்காவின் செயலி உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தரவுகள் மற்றும் தகவல்களை ஒவ்வொருவருடைய மொபைல் மற்றும் கணனிகள் வாயிலாக ஏதோ வகையில் இணையத்திற்கு செல்கிறது. எனவே இந்த தரவுகள் மற்றும் தகவல்களை உரியவர்களிடம் அனுமதி பெறாமல் அதனை திருடி இந்த ChatGPT மற்றும் OpenAI செயலிகள் பணம் சம்பாதித்து வருவதாக தகவல் வெளியிட்டிருந்தார். இது அமெரிக்காவில் வைரலான செய்தியாக எழுந்தது. பின்னர் சென்ற நவம்பர் 26 அன்று அமெரிக்காவில் உள்ள தனது வீட்டில் சடலமாக கிடந்தார் சுந்தர் பாலாஜி. இதனை அமெரிக்க போலீசார் தற்கொலை என விடயத்தை முடித்துவிட்டனர். ஆனால் சுந்தர் பாலாஜியின் குடும்பம் தற்கொலை என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது.